நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார நிகழ்ச்சியில் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கான அநேக விசேட நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறேன். பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நமது சபையின் ஆராதனை ஒரு பகுதியை பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உந்தன் சமூகம் நுழைந்தே உம் நாமம் உயர்த்திடுவே, உந்தன் பரிசுத்த பிரசன்ன என் மீது பொழிந்தருளு, உந்தன் பரிசுத்தம் நுழைந்தே உம் நாமம் உயர்த்திடுவே, உந்தன் பரிசுத்த பிரசன்ன என் மீது பொழிந்தருளு, உம்மை நான் ஆராதிப்பேன், உம் முன்னே பணிந்திடுவேன். கரங்களை வச்சு சொல்லுவோமா? ஆராதிப்பேன் இயேசுவே, உம் நாமம் பரிசுத்தம் உள்ளது, உம் நாமம் பரிசுத்தம் உள்ளது, நீர் ஒருவரே பரிசுத்த, உம் நாமம் பரிசுத்தம் உள்ளது, நீர் ஒருவரே பரிசுத்த. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு, கைவிளான் குருவிக்கு தன் குஞ்சுகளை கைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது. உந்தன் பரிசுத்த இரத்தம் எனக்காக சிந்தினீரே, உந்தன் சரீரத்தின் தழும்புகள் என்னை குணமாக்கிற்றே. வாயிலை திறந்து சொல்வோம், இயேசுவே, அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. உந்தன் சரீரத்தின் தழும்புகள் என்னை குணமாக்கிற்றே, உம்மை நான் ஆராதிப்பேன். எஸ் மை லார்ட், உம்மை நான் ஆராதிப்பேன். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமையானது, உம் நாமம் பரிசுத்தம் உள்ளது, நீர் ஒருவரே பரிசுத்த, உம் நாமம் பரிசுத்தம், உம் நாமம் பரிசுத்தம், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மலையின் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோப்பின் தேவனே, எனக்கு செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும்
என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். வாய்களை திறந்து அந்த பரிசுத்த தேவனை நோக்கி துதி பலிகளை சோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிங்கள். மரித்தவர்கள் மௌனத்திலே இறங்குற அனைவரும் தேவனை துதியார்கள். நாமோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் தேவனை துதிப்போம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, உன் வாயை திறந்து உன் தேவனாய கர்த்தரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பி. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்தர் உன் வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த வல்லமை இந்த இடத்திலே இருக்கிறது. உந்தன் பரிசுத்த வல்லமை என்னையும் நிரப்பிடுதே. உந்தன் பரிசுத்த அக்கினி என்னை அனலாக்குதே. உந்தன் பரிசுத்த வல்லமை என்னையும் நிரப்பிடுதே. உந்தன் பரிசுத்த அக்கினி என்னை அனலாக்குதே. கரங்கள் உயர்த்தி சொல்லுவோமா? பணிந்திடுவே உம்மை நான் ஆராதிப்பே. உம்முன்னே பணிந்திடுவே. உம் நாமம் பரிசுத்த உள்ளது. நீர் ஒருவரே பரிசுத்தர். உம் நாமம் பரிசுத்தம் உள்ளது. நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. பரிசுத்தத்திலே உமக்கு நிகராய் யாருமே இல்லை சுவாமி. பரிசுத்தரே நீ ஒருவரே. உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். நீர் ஒருவரே பூரணப்படத்தக்கவர். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே கரத்திற்குரியவர். உம் நாமம் பரிசுத்த உள்ளது. நீர் ஒருவரே பரிசுத்தர். உம் நாமம் பரிசுத்தம் உள்ளது. உம் நாமம் பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஓரி பரப ஷண்டல பரப தியன பரப பரிசுத்தர். ஹல்லேலூயா. இப்பொழுது நமது சபையின் தலைமை போதகர் பிலிப் கிறிஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். வேத தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே பார்க்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறாராம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே
ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே எதற்காக வந்தார்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ சாயலிலே வெளிப்பட வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவை மரணத்திலே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஒப்பு கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் ஏன் 3ஆம் நாள் அவர் சொன்னபடி உயிரோடு எழும்ப வேண்டும்? உயிரோடு எழும்பினது மாத்திரமல்ல, சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இன்றைக்கு நம்மோடு ஆவியாய் இருந்து நம்மை ஏன் நடத்த வேண்டும் என்ற காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் இதை அறியவில்லை. உலகம் என்ன நினைக்கிறது? எல்லாம் வளமை போலவே இருக்கிறது. வளமைக்கு மாறாக ஒன்றும் நடக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்த ஒரு மனிதன். அவர் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், போய்விட்டார். அதனோடு எல்லா காரியங்களும் முடிந்து விட்டதென்று நினைத்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரவேண்டிய காரணம் என்ன என்று ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொண்டால்தான் அவர் எதற்காக சிலுவை மரணத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார், ஏன் அவர் மறுபடியும் உயிர்த்தெழ வேண்டும், ஏன் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போனவர் ஏன் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார் என்ற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேகரை நாம் பார்க்கிறோம். அநேகர் பிறக்கிறார்கள், அநேகர் வாழுகிறார்கள், அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் பிறக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தேவனுடைய பிள்ளை அறிய வேண்டும். அல்லேலூயா. ஏன் நாம் பிறந்தோம்? எதற்காக வாழுகிறோம்? இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் எங்களுடைய சரித பிரகாரமான வாழ்க்கை முடிகிற போது நம்முடைய ஆவி ஆத்மா அது எங்கே போகிறது, இந்த மனுஷீகம் இது எங்கே செல்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த ஞானம் இல்லாததினாலே அவர்கள் திசை தெரியாமல் தட்டு தடுமாறி திரிகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய அந்த ஆழத்தை, அந்த ஆதங்கத்தை நாம் அறிந்து கொள்வோமானால், அவர் நம்மை உருவாக்கினதினாலே, அவருடைய சாயலாய் அவருடைய சுரூபமாய் உருவாக்கப்பட்ட மனிதன் அவன் பாவம் செய்து தேவசாயல் அற்றவனான போது அவனை மீட்க வேண்டும் என்ற ஏக்கத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு அமைய அவர் பரலோகம் விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. பாருங்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து தன்னை பலியிட வேண்டும் என்று பார்க்கிற போது அதில் ஒரு காரியத்தை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்தார், இந்த உலகத்தை உண்டு பண்ணினார், இந்த உலகத்திலே சகலதையும் படைத்து விட்டு பின்பாக மனிதனை தனது கரத்தினால் மண்ணினால் உண்டாக்கினார். அல்லேலூயா. மனிதர்களை உண்டாக்கவில்லை, ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும் உண்டாக்கினார். வேதம் சொல்லுகிறது, ஏன் அவரிடத்திலே ஆவி பரிபூரணமாக இருந்த போதும் அவர் ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும் உண்டாக்கினார் என்றால் அவர்களுக்கு கூட தேவ சந்ததியை பெரும்படி தானே என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு மனிதன் யார்? அவனுக்கு தேவன் கொடுத்த பேர் என்ன? ஆதாம். அந்த ஆதாம் எப்பொழுது அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகினானோ அப்பொழுதுதான் உலகத்திலே பாவம் வந்தது. அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வியர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்கள், ஆண்டவர் தனது சாயலாய் தனது ரூபமாய் உருவாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு எப்போது கீழ்ப்படியாமல் அவன் அந்த விலக்கு என்று சொன்ன கனியை புசித்தானோ அப்பொழுது மனுக்குலத்துக்குள்ளே பாவம் வந்தது. ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் வந்ததினாலே அவனுக்கு பின்பாக வந்த எல்லா சந்ததியும் பாவ சந்ததியாக மாற்றப்பட்டது. இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அது என்னென்ன பின்விளைவுகளை கொண்டு வரும் என்பதை இந்த நாட்களில் மனிதர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிற போது என்ன நடக்கிறது? அந்த காரியங்களை நாம் பார்ப்போமானால், முதலாவது தேவனுடன் இருக்கிற உறவை இழந்து விடுகிறோம். தேவன், நல்லா கவனியுங்க, தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாக, தனக்கு தொண்டு செய்யும்படியாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்த அந்த மனிதன் தேவ சித்தத்துக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது அவன் தேவனுடைய சாயலை இழந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தையும் அதனோடு கூட துளைத்து விட்டான். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் வந்ததினாலே அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த மனுக்குலத்தை மீட்க தாமே இறங்கி வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது போல இது ஏதோ தற்செயலே நடந்த ஒரு சம்பவமோ ஒரு காரியமோ அல்ல. இயேசு கிறிஸ்து ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் தற்செயலாக வந்த தெய்வம் அல்ல. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அனைத்தும் அங்கே பரிபூர்ண தேவனுடைய திட்டமாக சித்தமாக இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பரலோக திட்டத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே இந்த பூமியிலே பாலகனாக வெளிப்பட்டார். வெளிப்படுகிற போதே அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து, எப்படி உலகத்திலே பாவம் வந்ததோ அந்த பாவத்தை தன்மேலே சுமந்து அவர் அந்த பாவத்துக்கு கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து ஜனங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று பிதாவுடைய சித்தமாய் அவருடைய திட்டமாய் இருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், பாவம் வந்தவுடனே முதலாவது நடக்கிற காரியம் என்ன? தேவனோடு இருக்கிற உறவு உடைந்துவிடும். அல்லேலூயா. பாவம் எப்படி வருது? முதலாவது பாவம் வர்ற காரியம் கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. எங்கெல்லாம் கீழ்ப்படியாமை வருதோ அங்க பாவம் வந்தே ஆகும். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வேதத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமலே இந்த பாவம் பற்றி கொள்ளுகிறது. பாவம் வந்துட்டா என்ன? அடுத்து நடக்கிற சம்பவம் என்ன? தேவனோடு இருக்கிற உறவு உடையும். அல்லேலூயா. பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான வேளையிலே அங்கே ஆதாமும் ஏவாளும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தார்களோ அப்பொழுது அவர்களுக்குள்ளே பாவம் வந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அங்கே ஓடி ஒளித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வர முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்து விட்டால் அவன் தேவ சமூகத்தை வாஞ்சிக்க மாட்டான், தேவ சமூகத்தை நாட மாட்டான், அந்த உறவை துண்டித்து விடுகிறது. அதனால தான் முதலாவது அவர்களுக்குள்ளே வந்தது என்ன? தேவனுடைய உறவை அவர்கள் இழந்து போனார்கள். ரெண்டாவது, மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் பெறுகிற போது என்ன நடக்கிறது? மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்தை இழந்து போகிறான், ஸ்தானத்தை இழந்து விடுகிறான். எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நீ தேவனோடு இருக்கிற உறவை இழக்கிற போது தேவன் உன்னை எங்கே வைத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த இடத்தை நீ இழந்து போகிறாய். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். ஏதேன் தோட்டம் என்பது பூமியிலே ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான நதிகளை, கழிதரும் மரங்களை, தானியங்களை அங்கே விளைய பண்ணியிருந்தார். அங்கே குளிர்ச்சியான வேலையை ஆண்டவர் உண்டு பண்ணி இருந்தார். ஆனால் எப்போது இவர்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்களோ அந்த நேரமே அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனியுங்க. தேவன் நியமித்த ஸ்தானத்திலிருந்து எப்போது நாம் தள்ளப்படுகிறோம்? பாவம் செய்கிற போது. அல்லேலூயா. கீழ்ப்படியாமை வந்ததினாலே பாவம். இன்றைக்கு கூட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நான் சொல்லுவேன் ஆணித்தரமாக, விபச்சார பாவம், வேசித்தனம், கொலை, கொள்ளை அப்படி செய்கிறதில்லை. ஆனால் இப்போதும் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, வார்த்தைக்கு விரோதமாக எப்போதும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதனால தான் இன்றைக்கு என்ன நடக்கிறது? தேவ பிள்ளைகள் தேவன் வைக்க நினைத்த ஸ்தானத்தில் வைக்க முடியாதபடி தேவன் அவர்களை துரத்தி விடுகிறதை, தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சவுளுடைய வாழ்க்கையில், ராஜா சவுளுடைய வாழ்க்கையில் கூட அங்கே சாமுவேல் அவனுக்கு சொன்னான், ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை அழைத்து வந்தபோது அங்கே அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்ததை நினைவில் வைத்திருக்கிறார். அதனால அமலேக்கு நீ எல்லாரையும் நிக்கிரகம் பண்ண வேண்டும், ஒருவரையும் தப்ப விடக்கூடாது, ஆடு மாடு மிருகங்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் நீ நிக்கதி பண்ணிவிட வேண்டும் என்று சொன்னார்.
இவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் சங்கரித்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சிறு பிள்ளைகளை கூட அவன் சங்கரித்து போட்டான். ஆனால் ஆடு மாடுகளை அவனுக்கு விட மனமில்லை. அல்லேலூயா. அவன் நல்ல பாவக்கு பிரியனா இருப்பானோ தெரியல. அதனால் என்ன செய்தான்? நலமானவைகளை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. சாமுவேல் வாரார். சாமுவேல் யார்? தேவனுடைய ஊழியக்காரன். கர்த்தர் சொன்னார் என்று தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னான். நல்லா கவனிங்க. இங்கே தான் சில பேருக்கு விளங்குறது இல்லை. கர்த்தர் இறங்கி வந்து சவுலுக்கு சொல்லலை. சவுலுக்கு சொன்னது சாமுவேல், சாமுவேலுக்கு சொன்னது கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்றதை யோசிக்கணும். அப்போ சாமுவேல் தான் சவுலுக்கு சொன்னான், கர்த்தர் இதை சொன்னார், இப்படி நீ செய்ய வேண்டும் என்று. ஆனால் சவுல் என்ன செய்தான்? ஆடு மாடுகளை நலமானது எடுத்து வச்சு கொண்டு வந்து நிற்கிறார் பலி செலுத்துறதுக்கு. அப்பொழுதுதான் சாமுவேல் வந்து கேட்கிறார், இது என்ன சத்தம்? ஆண்டவர் உனக்கு இப்படி சொல்லி இருக்க நீ என்ன செய்தாய்? அப்ப அவன் சொல்றான், யோ எனக்கு இல்லை ஐயா, உன்னுடைய கர்த்தருக்கு. பாருங்க, அவன் அப்போ கூட என்னுடைய கர்த்தருக்கு சொல்ற, உன்னுடைய கர்த்தருக்கு பலி செலுத்தத்தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்போதுதான் சொன்னார். சவுல் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம். நீ கொண்டு வந்த பலி நல்லதான், ஆனா பலியை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலே உத்தமம். அவர் சொல்லிட்டு சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினாலே நீ ராஜாவாய் இல்லாதபடி தேவனாய கர்த்தரும் உன்னை புறக்கணித்து தள்ளினார். பாருங்க, எப்போது கீழ்ப்படியாமல் வருகிறதோ அப்பொழுது உங்கள் ஸ்தானத்திலிருந்து தேவன் உங்களை தள்ளி விடுவார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலும் இதுதான் நடந்தது. அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தபோது ஆண்டவர் கொடுத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தி விட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளை சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லாம் நல்லா இருக்கு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்க வருகிற போது, கீழ்ப்படியாமல் உங்களுக்குள்ள பிரவேசிக்கிற போது ஆண்டவர் நியமித்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இது விளங்குறது இல்லை. எப்படி நல்லா தானே இருந்தேன், திடீரென்று என்னுடைய வாழ்க்கையில எப்படி சரிவு வந்தது, எப்படி பின்மாற்றம் வந்தது, எப்படி பின்னடைவு வந்தது, எப்படி இப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த நான் இப்படி அதில் பாதாளத்துக்களை தள்ளுண்டு போனேன் என்று நினைக்கலாம். ஒரே காரணம், கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாமல் போகிற போது நீங்கள் தேவனுடைய ஸ்தானம், தேவன் உங்களை நியமித்த ஸ்தானத்தை இழந்து போகிறீர்கள். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், மூன்றாவது காரியம், பாவம் நமக்குள்ளே வருகிற போது நாம் எப்படி ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் என்று பார்க்கிற போது அங்கே மூன்றாவது, தேவனாய கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த சுகத்தை, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. பாவம் வருகிற போது சுகம், ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிறது. பாருங்கள், எப்படி என்று சொன்னால், பாவம் நமக்குள்ளே வருகிற போது, நாம் பாவத்துக்கு அடிமைப்படுகிற போது அது நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய சுகத்தை கெடுத்து போடுகிறது. அல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே அநேக வியாதிகளை சுகப்படுத்துகிற போது அவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வியாதிக்கு காரணம் அநேக 199 வியாதிக்கு காரணம் வேதம் சொல்லுகிறது பாவமே. அல்லேலூயா. பாவம் என்றா என்ன? கீழ்ப்படியாமையினால தான் பாவம். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதது பாவம். அல்லேலூயா. இது வசனம் யாருடையது? கர்த்தருடையது. ஏதேன் தோட்டத்தில் தொடங்கினது இன்னும் இதே தான். பைபிளை கையில் வச்சிருக்கிறோம், ஆனால் பைபிளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. வசனத்தை வாசிக்கிறோம், வசனத்தை கை கொள்ளுகிறது இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் சுகம், ஆரோக்கியம் வேண்டுமானால் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. பாவம் உள்ள இடத்துல தேவன் ஒருபோதும் வாசம் பண்ணுகிறது இல்லை. பாருங்க, சுகத்தை குறித்து நான் சொல்லுகிற போது, இன்றைக்கு நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதிகளையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா. எகிப்துக்குள்ள வச்சு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லவில்லை. எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை வேறு பிரித்து பின்பதாகத்தான் சொன்னார், எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் உங்களுக்கு வருவதில்லை. இன்றைக்கு தேவ பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்தார். உலகத்தாருக்கு, எகிப்து உலகத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. உலகத்தாருக்கு வார வியாதி எதுவும்
தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வராதென்று வாக்கு கொடுத்தார். அப்படியானால் நீ எகிப்துக்குள்ள இருப்பாயானால், உலகத்துக்குள்ள இருப்பாயானால், உலகத்துக்கு வருகிற எல்லா வியாதியும் உனக்கு வரும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையிலே எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே முறுமுறுத்து மனதினாலே எகிப்துக்கு திரும்பினார்கள். எப்படி போனாங்க? மனதினாலே. என்ன? வனாந்தரத்தில் ஆண்டவர் தேவ தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார். இந்த மன்னாவை சாப்பிட சாப்பிட இவங்களுக்கு அது தெவிட்டி போச்சு. அல்லேலூயா. தெவிட்டினோட என்ன சொன்னாங்க? நாங்கள் எகிப்திலே சாப்பிட்ட குமட்டிக்காயும் வெள்ளரி பிஞ்சன், அந்த வெங்காயம், உள்ளி, இதெல்லாம் நினைவு வந்தது. நீங்க கேட்ட தேவ வார்த்தை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தொடர்ந்து நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை. உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா, போராட்டமா, வியாதியா, கண்ணீரா, உங்களுக்கு விசேட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட், யூனிட் 90. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்றுச் செல்லுங்கள். உங்கள் தேவைகளுக்கான வியாதிகளுக்கான ஜெபிக்க நாங்கள் வாஞ்சோரையும் காத்திருக்கிறோம். உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சலி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் விடுதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.